பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் தற்போது கர்த்தரின் மறைவிடத்தில் இருக்கிறீர்கள். ஆதார வசனம் சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையில் மேல் உயர்த்துவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் காலையில் எழும்புகிறோம், தேவனை தேடுகிறோம், பின் நம் வேலையை பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, பிஸ்னஸ் எதுவோ தினமும் செய்யக்கூடியது, அது ஆயத்தமாகிறோம். இது ரொட்டீனாக நடக்கிறது. ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. சாப்பிடுகிறோம், வாழ்கிறோம் என்ற நியதியில் போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலம் சில வருடங்களாக, பல மாதங்களாக போய்கொண்டிருக்கிறது. ஏதோ அடைபட்ட சிறைப்பட்ட வாழ்வு போல தோன்றுகிறது. என்னதான் ஜெபித்தாலும் ஒரு இன்ச்சு கூட நகரவில்லை. இப்படியே தான் போய்விடுமோ என்ற அச்சம் வந்துவிட்டது தற்போது. இது ஏன்? யாருக்கு பதில் தெரியாது. நாம் சுறுசுறுப்பாகத்தான் இருக்கிறோம், புது புது காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம், ஒன்றும் வாய்ப்பதில்லை. ஏன் இப்படி? யாரிடம் கேட்பது? குழப்பம்தான் மிச்சம். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவ ஆவியானவர் சொல்லுகிறார்: உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என் செட்டையின் மறைவிலே மறைத்து ஒளித்து வைத்துள்ளேன். நீ சிறைப்பட்டு போகவில்லை, கர்த்தரின் செட்டைக்குள் அடைபட்டு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏன்? எதுவரை இந்த மறைவு காலம்? பின்ன என்ன ஆகும்? இதற்கெல்லாம் இந்த செய்தி பதில் தருகிறது. உங்களை அழைத்தவருக்குத்தான் தெரியும், உங்களை அபிஷேகம் பண்ணவருக்குத்தான் தெரியும். உங்களை கொண்டு செய்ய போகும் காரியங்கள், உங்களுக்காக செய்ய போகும் காரியங்கள். ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியானவராலே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உங்கள் மேல் இருக்க ராஜ மேன்மையை பிசாசு மோப்பம் பிடித்து விட்டான். அந்த பெரிய உயரிய காரியங்கள் செய்ய போகிறாய் என்பதை மோப்பம் பிடித்து விட்டான். உங்களை வேற இருக்க தேடுகிறான், சுற்றி திரிகிறான். ஆகையால் கர்த்தர் உங்களை தமது செட்டைக்குள்ளேயே, தமது மறைவிடத்திலே மறைத்து ஒளித்து வைக்கிறார். வேறு எங்கோ ஒளித்து வைக்கவில்லை. பிசாசு கிட்ட நெருங்க முடியாத இடத்தில் தான் வைத்திருக்கிறார். இல்லையே, நாங்கள் எப்போதும் போல எங்கள் வீட்டில் தானே இருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், எல்லாரோடும் பேசுகிறோம், பின் எப்படி மறைத்து ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள் என்பதுவோ உங்களது கேள்வியானால், ஒன்று சொல்லுகிறேன். நம் கண் முன்னாலேயே ஒரு காரியம் இருந்தாலும், ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும், கர்த்தர் நம் கண்ணை மூடிவிட்டால், அங்கேதான் டீப்பாயின் மேல் ஒரு கார் சாவி இருக்கிறது. உங்களுடைய கார் சாவி இருக்கிறது. வீடே தேடியாயிற்று, தோண்டி தோண்டி தேடியாயிற்று, தேடாத இடமே இல்லை. பின் அமைதியாக அமர்ந்து ஜெபிக்கிறோம். என்ன செய்வதென்று புரியாமல், ஏன் என்று கேட்க தெரியாமல் ஒரு மகா பெரிய அமைதி. அப்பொழுது உங்கள் கண்களுக்கு தெரிகிறது, நியூஸ் பேப்பர் மூடி இருக்கும் அந்த கீ அங்கே தான் இருந்தது. ஏன் தெரியவில்லை? உங்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டது. அப்படித்தான் நீங்கள் எல்லாம் வெளியில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் கர்த்தருடைய செட்டையில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆதியாக 21 ஆகார் மகனை கையில் பிடித்து கொண்டு ஒரு துருத்தியில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வர ஆபிரகாம் அனுப்பிவிட்டான். தண்ணீர் தீர்ந்து விட்டது. அழுகிறாள். பிள்ளை தண்ணி தாகத்தில் சாக போகிறானே என்று தள்ளி வந்து நின்று அழுகிறாள். ஒரு துறவு அங்கே தான் இருக்குது, ஆனால் அவள் கண்ணுக்கு தெரியவில்லையே. கர்த்தர் கண்ணலை திறந்தபின்னதான் தான் துறவு தெரிந்தது. அங்கே இருக்கிற துறவு தான். அப்படித்தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க போகிறான். பலிபீடம் கட்டி ஆயிற்று, விறகு அடிக்க ஆயிற்று, அவனை வைத்தாயிற்று. ஒன்று புரியவில்லை யாருக்கு? ஈசாக்குக்கு ஒன்று புரியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று நடக்குது. அப்பா தவறு செய்ய மாட்டார். அவர் தானே சொன்னார், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், பலிக்கு ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கொள்வார் என்று சொன்னாரே என்று. இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே புதருக்குள் அங்கேதான் ஒரு ஆட்டுக்கடை சிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. எப்போ தெரிய வேண்டுமோ அப்போ தெரிய வைத்தார். எத்தனையோ அனுபவங்கள் இப்படி உண்டு எல்லாருக்குமே. ஏன்? நான் மறைத்தால் உன் முன்னாலேயே இருந்தாலும் தெரியாது, நீ வெறும் மனிதனே என்பது நமக்கு காட்டுவதற்காக. அதே போல்தான் உங்களை சுற்றி அக்கினி வேலி அடைத்திருக்கிறார், உங்களுக்கு தெரிவதில்லை. அவரே அக்கினி மதிலாக இருக்கிறார். எலிசா 2 ராஜாக்கள் 6 எலிசாவை பிடிப்பதற்காக சீரிய படைத்தலைவர் மலையை சுற்றி வளைத்து கொள்கிறார்கள். அவனுடைய ஊழியக்காரன் கேயாசு பார்த்துட்டு, ஐயோ அதமானோ இப்படி நிற்கிறதே என்று சொல்லுகிறான். அப்பொழுது
எலிசா சொல்கிறான், ஆண்டவர், எலிசாவுக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு தெரியும் அவனை சுற்றி அக்கினி வேலி உண்டு, படைகள் உண்டு, தேவதூதர்கள் உண்டு என்று தெரியும். இவனுடைய கண்களை கொஞ்சம் திறந்தருளும் அப்பான் என்று ஜெபிக்கிறான். கேயாசின் கண்கள் திறக்கப்படுகிறது. அப்பொழுது அவனுக்கு தெரிகிறது, அவர் இருக்கும் மலையை சுற்றி அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் இருக்கிறது, பரலோக சேனை இருக்கிறது. அப்படி உங்களை சுற்றி பரலோக சேனை இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது உங்களுக்கு தெரியாது. கேயாசி போல மனக்கண்கு திறம் என்று சொல்லி பார்த்தால்தான் தெரியும். அக்கினி மதிலாக இருக்கிறார். எந்த துன்மார்க்கின் கண்ணிற்கும் நீங்கள் தெரிய மாட்டீர்கள். நீங்கள் அங்கேயே இருந்தாலும், அவன் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அவன் கண்ணுக்கு நீங்கள் தெரிய மாட்டீர்கள். அப்படித்தான் அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை பற்றி நினைவு கூட அவனுக்கு வராது, நீக்கிவிட்டார். ஒரு பீரியடு வெளியே காட்ட மாட்டார். அவனுக்கும் ஒரு பீரியடு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பீரியடில் உங்களை அவன் கண்ணுக்கு படாமல், தீங்கு தீமை உங்களை தாக்காமல் பாதுகாத்து வருகிறார். எதற்காக? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், உங்கள் மேல் வைத்திருக்க அந்த உயர்ந்த திட்டங்கள் நடைபெற வேண்டும். அவன் அழித்து விடுவான். உங்களை அழித்து விட்டால் எப்படி திட்டம் நிறைவேறுவது? அதற்காகத்தான். யோபு 1:10 பிசாசு கர்த்தரிடம் போய் நிற்கிறான், கேட்கிறான், நீர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ என்று கேட்கிறார். அதாவது யோபுவை எவனும் தொட முடியாத அளவிற்கு பாதுகாக்கிறீர், சம்பத்து பெருக்கினீர், ஆகவே நான் உம்மை தொழுகிறான். சும்மாவா இப்படி செய்கிறான், பயந்து நடக்கிறான் என்று கேட்கிறான். பிசாசுக்குத்தான் தெரியும், எந்த வலையும் நம்ம கிட்ட அவனால் அணுக முடியாது, எந்த வகையில் அணுக முடியாது. ஆகையால் அவனுக்கு தெரிய கர்த்தர் வேலி போட்டு விட்டார் என்று. சரி, எப்போது வெளியே வருவோம்? இதற்கு பின் என்ன? இதற்கு 2 ராஜாக்கள் 10-11 வாசித்தால் புரியும். நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். யெகூ ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, எலியாவுடைய தீர்க்க தரிசனம் ஆகாபுடைய குடும்பத்தை வேறறுக்கும், யெசபேல் அவள் சாவால், அவளுடைய இரத்தத்தை நாய் நக்கும். இது யெகூ ராஜா ஆகாபுடைய குடும்பத்தை வேறறுத்து விட்டான், எல்லாத்தையும் வெட்டி சாய்த்து விட்டான். கீழே யூதாவுடைய ராஜா அகசியா, அவனையும் வெட்டுகிறான். இவருடைய தாய் அத்தாலியால் அவள் கேள்விப்பட்டாள், ராஜ வம்சத்தை ராஜகுமாரர்களை அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டு அழித்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது ஒரு 7-6 வயசு பையன், சிறு பையன், அவன் பேர் யோவாஸ், அவனை எடுத்து பள்ளியறையில், அதாவது ஆலயத்திற்கு கொண்டு வந்து ஒளித்து வைத்து விட்டார்கள். அவன் ராஜகுமார். ஒளித்து வைத்து 6 வருஷம் பாதுகாக்கிறார்கள். அவன் கண்ணில் பட்ட அழிச்சிருவான். அத்தாலியால் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறாள். இப்பொழுது இப்போ யோய்தா என்ற ஆசாரியன் மற்றவர்களோடு சேர்ந்து அந்த குழந்தையை பாதுகாத்து வளர்த்து வருகிறார். 6 வருஷம் அவன் ஆலயத்துக்குள்ளேயே இருக்கிறான். அந்த குழந்தை 7வது வருஷம் ஆங்காங்கே எல்லாரையும் ரகசியமாக வரவழைத்து அவனுக்கு ராஜமுடி சூட்டி அத்தாலியாவை கொன்று சிம்மாசனத்தில் ஏற்றுகிறார்கள். கேட்டீர்களா? பாதுகாக்கப்பட்டான். அந்த யோவாஸ் பாதுகாக்கப்பட்டான். அப்படித்தான் ராஜ மேன்மை கொடுப்பதற்காக நீங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். நாம் ஆவியில் மெச்சூராக வேண்டும், நிதானம் அடைய வேண்டும். கர்த்தரை இன்னும் நாம் பலப்பட வேண்டும். கர்த்தருக்கு அருவருப்பானதை தூக்கி எறிய வேண்டும். கர்த்தருக்கு விருப்பமானது நமக்கு பிடித்தமானதாக வேண்டும். இவைகளை அடைய, உண்டாக்க அதிகாரங்களை, நமக்குள்ள அதிகாரங்களை மறைத்து வைத்திருக்கிறார். இந்த பீரியடில் அவர் நம்மளை மறைத்து வைத்திருக்கிறார். நாம் அதை உண்டாக்கி நம்மாலே உள்ளே மாற்றம் அடைய வேண்டும். அதை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். இந்த மாற்றம் அடைந்தால்தான் அந்த வெகுமதியை கொடுக்க முடியும், அந்த நன்மைகள் தேடி வரும். எனில் உங்களுக்கு கொடுக்கப்படும் உயர்வு அப்படிப்பட்டது. அதை நீங்கள் கையாள தெரிய வேண்டும், தெளிவு வேண்டும். இதற்காகத்தான் தாவீதுக்கு ராஜ அபிஷேகம். எத்தனை வருஷங்கள் அவனை மறைத்து ஒளித்து வைத்திருந்தார், காடு காடாக கெபிக்குள்ளே. அவனுக்கு ட்ரெயினிங், ஒரே ஆள் தனியாகத்தான் இருந்தான். அதிலேயே அவன் ட்ரைனிங் எடுத்தான். தனியாக இருப்பவர்களே, தனிமை என்று அழாதீர்கள். உங்களை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஒரு ராஜ மேன்மைக்காக. எது என்று எனக்கு தெரியாது, அது கர்த்தருக்குத்தான் தெரியும். சீக்கிரமாக வெளியே உங்களை யாவரையும் கொண்டு வருவார். அப்போது உங்கள் எல்லையில் சாத்தானின் சகல தந்திரங்களை அற்றுப்போயிருக்கும். அவன் உங்களை தேடியும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் உங்கள் எல்லையிலே இருக்க மாட்டான். அவனை அழித்து விட்டுத்தான் உங்களை வெளியே கொண்டு வர, அவனுடைய செயல்களை அழித்து விட்டுத்தான் உங்களை வெளியே கொண்டு வர, அவனுக்கு குருட்டாட்டம் பிடிக்க வைத்து தான் உங்களை வெளியே கொண்டு வருவார். வெளியே கொண்டு வரும், அது நீங்கள் மெச்சூர்டாக இருப்பீர்கள்.
எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண நீங்கள் கற்றுவிட்டீர்கள். இந்த ட்ரைனிங் பீரியடில், அடைபட்ட பீரியடில் கற்று மெச்சூர் ஆகிவிட்டீர்கள் என்பது உங்களுக்கும் தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். யோசேப்பு 13 வருடங்கள் அங்கே இங்கே அடைத்து வைத்து, இதற்குத்தான் அவன் ஆளுகை செய்ய வேண்டுமே, அதற்காகத்தான் அவன் ஆளுகை செய்ய போகிறான். அதற்காக மைண்ட் ஸ்ட்ரென்த் வேண்டும் என்பதற்காக தன் செட்டையின் மறைவிலே வைத்திருந்தார். வெளியே கொண்டு வந்து அமர்த்துவதற்கு சில மணி நேரம்தான். அவனை எகிப்தின் அதிபதியாக மாற்றுவதற்கு சில மணி நேரம்தான். அப்படித்தான் உங்களுக்கும் அது அவனுக்கு அவசியம், உங்களுக்கும் அவசியம். இந்த காலகட்டத்திற்காக கர்த்தரை இன்று ஸ்தோத்திரியுங்கள். முகாந்திரம் இல்லாமல் அவர் எதையும் செய்வதில்லை. தம்முடைய மக்களுக்கு சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக நன்மையாகவே முடித்து கொடுக்கிறார். நீங்கள் நன்மையை காண்பீர்கள். அந்த பீரியடு சீக்கிரம் வரப்போகிறது, நம்புங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் என் வாழ்வில் எதை செய்தாலும், அனுமதித்தாலும் இல்லை அடைத்தாலும் அதற்கு காரணங்கள் உண்டு. அதுவும் எங்கள் நன்மைக்கு, உயர்வுக்கு என்று கண்டோம். எத்தனை மெச்சூரிட்டி நாங்கள் அடைந்தாலும் உமது கிருபை இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. எத்தனை உயர்வுகளை கொடுத்தாலும் அவைகள் உம்மை மகிமைப்படுத்தும் தருணங்களாக உபயோகிக்க வழிகாட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு எது நடந்தாலும் அது என் நன்மைக்கே, உயர்வைக்கே. ஆமேன். ஹல்லேலூயா.